என்னது, பழனி முருகன் கோவில்ல மொபைல் அலோடு கிடையாதா? அட ஆமாங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பழனி முருகன் கோவில் வரலாற பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா, முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்காக தன் அண்ணன் விநாயகருடன் போட்டியிட்டு தோற்று தன்னையே வெறுத்து மனமுடைந்து போய் அமர்ந்த இடம்தான் பழனிமலை முருகன் கோவில் என்பது வரலாறு. 693 படிக்கட்டுகள் கொண்ட இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவிலோட உச்சியை அடைவதற்கு யானை பாதை, நேர்பாதை என 2 வழிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மலை ரயில் மற்றும் ரோப்கார் வசதிகளும் உண்டு. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை முருகன் கோவிலின் கருவறையில் உள்ள முருகன் சிலை குழந்தை வடிவில் இருப்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கருவறையில் உள்ள முருகன் சிலையை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதனால பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு அக்டோபர் 1, 2023 அன்றிலிருந்து நீதிமன்றம் செல்போன் கொண்டு போக தடை விதிச்சிருக்காங்க. பழனிமலை அடிவாரத்துல பொது போக்குவரத்து மற்றும் கடைகளுக்கு தடை விதிச்சு கோவில உலக தரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.